ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எனக்கு பர்த்டே விஷஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நம்ம நேற்று போட்ட ரீல்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றிகள் நண்பா. ஸோ நம்ம சேனல் இந்த அளவுக்கு கடந்த ஒரு 6 வருஷமாக க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் தான். உங்களோட வாழ்த்துக்கள்னாலே உங்களோட சப்போர்ட்னாலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் பையாக நின்றுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஷஸ் தெரிவிச்சிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விவோவோட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரீஸ், அதுவும் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டி சீரீஸ். ஸோ டி சீரீஸ் பட்ஜெட் ஒரு 15,000 கீழே தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. இப்போ ஏப்ரல் 17 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா விவோ T3X டர்போ அப்படின்ற ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறானுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ட்வீட்டை போட்டு இதில் கொடுக்க போகிறோம், ப்ராசர் எப்படி வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. பாக்ஸோட பேக் சைடு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருப்பாங்களே, அதுவே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக சோஷியல் மீடியாவில் லீக் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ஹார்ட்வேர்ல நல்லா பண்ணியிருக்கானுங்க, பேட்டரியிலையும் நல்லா பண்ணியிருக்கானுங்க. உண்மையிலே ஒரு 15,000 கீழே, அதாவது 12,000 இருந்து ஆரம்பிக்கும், 15-16 ஐரன் தெரியிட்டு இருக்கும். ஸோ என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். விவோ T3X டர்போ இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோனுன்னு சொல்லிட்டேன். இது ஒரு இப்போயே ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது ஒரு கேஷுவல் யூசேஜ். வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வாங்கி தரீங்க, இல்லை நீங்களே செகண்டரி ஃபோனை வச்சுருங்க. ஏன்னா பேட்டரி நல்லா கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிசைன் பின்னாடி பார்க்கும்போது ஏதோ ரியல்மி ஃபோனை கவுத்தி போட்ட மாதிரி இருக்குது. கேட்டால் அந்த சர்க்குலர் டிசைனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா மாடல் எல்லாமே கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா வருது. 2 கலர் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிசைன் ஆல்மோஸ்ட் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் தான். எனக்கு ஒன்றும் தெரில, ஏன்னா இதை பார்க்கும்போது 12,000 ஃபோன் மாதிரி தெரியல, ஒரு 25,000 ஃபோன் மாதிரி தான் இருக்குது டிசைன் வைஸ் பார்க்கும்போது. ஸோ இது ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் தனித்தனியாக மாறும். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.72 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்சிடி டிஸ்பிளே. ஸோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தது பாராட்டத்தக்க விஷயம் தான். எல்சிடி டிஸ்பிளே நம்ம எதிர்பார்த்த ஒரு 12,000 ஸ்டார்டிங்கில் இருக்கும் போது கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்கணும். பட் அது குறை சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்து 120 ஹெர்ட்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ அது சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார். செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல். இந்த 50 மெகாபிக்சலில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இருக்கு அப்படி இப்படின்னு எதுவுமே எதிர்பார்த்துறாங்க. நார்மல் 50 மெகாபிக்சல் நல்ல ஒரு ரெசல்யூஷன் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய கேப்பபிள் இருக்கிற கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சோனி சென்சாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது சாம்சங்கா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணல. கண்டிப்பாக சோனியாவோ இல்லை சாம்சங் சென்சாரோ இருந்தால் அஃபீஷியலாக அவங்களே போட்டிருப்பாங்க. இப்போதைக்கு மெகா பிக்சல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. லான்ச் அப்போ தான் பார்த்தீங்கன்னா தெரியணும். மற்றபடி 2 மெகாபிக்சல் மேக்ரோ, செல்ஃபி பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல். ஒரு டீசென்டான ஒரு ஃபோட்டோஸ் டக்குன்னு யாருக்காவது டாக்குமெண்ட் எடுத்து அனுப்புறீங்க, யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்றதுக்கு ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் போடுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு கண்டென்ட் கிரியேஷன், ஒரு வீடியோகிராஃபிக்கு, ஃபோட்டோகிராஃபிக்கு பக்காவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. டீசென்டான ஒரு ஃபோட்டோஸ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கும். அதை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உள்ளே யூஸ் பண்ண பேட்டரி சைஸ்ன்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, 44 வாட்ஸ் சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல இன்க்ளூட் ஆக போகுது. 6000 mAh பேட்டரி உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் தான். ஏன்னா எப்படி அடிச்சு துவைச்சாலும் ஒரு நாளைக்கு இருக்கும். நைட்டு தூங்கும்போது கூட 25% 30% பேலன்ஸ் இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்கு. ஹெவி யூசர் கண்டிப்பாக இதை வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஹெவி யூசர் அப்படின்னு போயிட்டாலே கேம் விளையாடுவாங்க, எடிட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகாது. பட் கேஷுவல் யூசருக்கு இது தாராளமாக ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் பேட்டரின்றது நிற்கும். உள்ள யூஸ் பண்ண ப்ராசர் ஸ்னாப் டிராகன் 6 Gen 1 ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப் டிராகன் பக்கம் போனது ஒரு பாசிட்டிவ். ஆல்ரெடி இதே ப்ராசர் இதே டிஸ்பிளே ரெசல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா ரியல்மியோட 12X பார்த்தோம். இப்போ விவோவோட T3 டர்போ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசர் வைஸ் பார்க்கும்போது ஸ்னாப் டிராகன் 6 Gen 1 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப்பபிள் தான். அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பாரிசன் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த செக்மெண்ட்ல மீடியாடெக் ப்ராசர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதை விட ஸ்னாப் டிராகன் நாங்கள் யூஸ் பண்ண ப்ராசஸ் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ல அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு சார்ட்ன்றது போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்க. அடுத்தபடியாக IP64க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் இருக்கு. டூயல் ஸ்பீக்கரும் இந்த பட்ஜெட்ல அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி IP64 ரேட்டிங் அது கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். சின்ன சின்ன சாரல் மலைகள் லைட்டாக தண்ணி படுது அப்படின்னா தப்பிச்சுக்கிறோம் போன. ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 4 128, 6 128, 8 128. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா 8+8, அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களால் ரேமா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 8+8 16 GB இதெல்லாம் உருட்டு. பட் பேஸ் வேரியன்ட் 4 128, இன்னொன்று 6 128, இன்னொன்று 8 128.
ஸ்டோரேஜில் எதுவும் ஆப்ஷன் இருக்காது, ரேமில் மட்டும்தான் ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு 6128 போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அது போக நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டும் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14ஓட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு பார்க்கும்போது ரியல்மியோட 12Xும் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி விவோவோட இந்த T3 T சீரீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது உங்களோட சாய்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 15,000 வரன்றப்ப கொஞ்சம் சூஸியாக தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்படின்றப்ப இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது. ஆல்ரெடி ரியல்மி 12Xக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை சூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா, பை.